பிறந்த தேதி சொல்லுங்க. 15/5/1998. 1998. பிறந்த நேரம் சாயந்தரம் 5:47 PM. 5:45 PMங்களா? 5:47 PM. 47 PM. பிறந்த இடம் ஐயா? வேலூர். வேலூர். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. தனுசு ராசி பூராட நட்சத்திரம். தனுசு ராசி பூராட நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? இது வேலை அமைப்பு பற்றியும் அப்போ திருமணத்தை பற்றியும் கேட்கணுங்க. தனுசு ராசி போராட நட்சத்திரம். இப்போ சந்திர தசையில் நடக்குது. வணக்கம் வணக்கம் ஐயா. நல்லா இருப்பீங்க. தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமாக ரொம்ப நல்லா இருப்பீங்க. நன்றி ஐயா. இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கேன் ஐயா. வேலை கிடைக்குமா எப்படின்னு ஐயா? அது கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்திருக்கிறதுனால கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு உண்டு. லக்னாதிபதி உச்சம். மத்திய அரசு பணிக்கு தான் அமைப்புகள் இருக்கு. ஆமாங்க ஐயா. நான் மத்திய அரசு ஆமாய்யா அதுதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். மாநில அரசுல எழுதாதீங்க. எப்போ கிடைக்கும்? மாநில அரசுல எழுதாதீங்க. சரிங்க. சந்திரனுடைய அதாவது தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்கின்ற ஜீவனாதிபதி 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகளில் உங்களுடைய இது இருக்கு. ராகு இருக்கிறாரு. ராகு குருவின் பார்வையில் இருக்கிறாரு. சந்திரதசை சனி புக்தி யோக புக்தி புதன் புக்தி 2026. ஆமாம், சந்திரதசை சனி புக்தியிலே உங்களுக்கு கிடைக்கும். சனி நீச்சபங்க ராஜயோகத்தில் இதில் தானே இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல தானே இருக்கிறார். இப்போ எந்த நேரத்துலையும் உங்களுக்கு 30 வயசில் கிடைக்கும். 30 வயசுக்குள்ள. ஆமாம் ஐயா. இப்போ இந்த சனி புக்தியிலே அப்படிலாம் புதன் புக்தியில கிடைக்க வாய்ப்பு இருக்காங்க. அதுக்காக முயற்சி பண்ணுறோம். இல்லை சனி புக்தியிலே கிடைச்சிடும். புதன் புக்தி தர்ம கர்மாதிபதிகள் புக்தி. ஆமாம் 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 கரெக்ட் கரெக்ட். புதன் சனி செவ்வாயோட சேர்ந்திருந்தாலும் கூட அவர் தர்ம கர்மாதிபதி புக்தி. 2027 பிற்பகுதியிலே உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஆமாம், 2027 தான். அதாவது 3/12/2026 சந்திரதசையில் புதன் புக்தி ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2026 வரைக்கும் முயற்சிகள்லே இருப்பீங்க. நீங்கள் பரீட்சை ஒழுங்காக எழுதுங்க. மத்திய அரசு பணி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி ஒரு நல்ல அந்தஸ்தான வேலை கிடைக்கும் ஐயா. நல்ல வேலை கிடைக்கும். உள்ளதாங்க சொல்ல முடியும். சிம்மத்தில் ராகு இருந்தால் கூட குருவின் பார்வையில் இருக்கிறாரு. லக்னாதிபதி பங்கம் இல்லாமல் உச்சமாக இருக்கிறாரு. இந்த தசை தான் நடந்துகிட்டு இருக்கு. ஜீவனாதிபதியோட தசை நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து செவ்வாய் நடக்க போகுது. செவ்வாய் அப்படி ஒன்றும் அவயோகராக இருந்தாலும் சனியோட இருந்தாலும் யோகரோட ஆதிபத்திய விசேஷமுள்ள சனியோட தான் சேர்ந்து இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ராகு அதுக்கப்புறம் ராகு தசை 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு சிம்மத்தை பிரதிபலிக்கக்கூடிய சுபத்துவ ராகுவாக இருக்கிறாரு. அரசு வேலை மத்திய அரசு பணி உறுதியாக கிடைக்கும். சந்திரதசை புதன் புக்தியில தர்ம கர்மாதிபதிகள் புக்தியில உங்களுக்கு வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்